எக்ஸோடஸ் டிவி தொகுத்து வழங்கும் அருளுரை துளிகள். அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்து மற்றவர்களும் தேவனுடைய வார்த்தையால் ஆசீர்வாதம் பெற உதவுங்கள். தேவனுடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த அருளுரை துளிகளின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலும் உங்களோடு தேவனுடைய திருவார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களை, நாம் தொடர்ச்சியாக சாத்தானை குறித்து சிந்தித்து வருகின்றோம். அப்படியாக முதலாவதாக சாத்தானின் தோற்றமும் வீழ்ச்சியும் பற்றி சிந்தித்தோம். இரண்டாவதாக சாத்தானின் குணாதிசயமும் செயலும் பற்றி சிந்தித்தோம். மூன்றாவதாக கடந்த காணொளியிலே விசுவாசிகளை சாத்தான் எதிர்க்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை பற்றி சிந்தித்தோம். இன்றைக்கு இந்த காணொளியின் வாயிலாக நாம் நான்காவதாக இறுதியாக பார்க்க போவது என்னவெனில், சாத்தான் தோற்கடிக்கப்பட்ட ஓர் எதிரி என்பதை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். இதற்கு ஆதாரமான வேத பகுதிகள் கொலோசையர் 2:15 மற்றும் வெளிப்படுத்தின விசேஷம் 20:10. பிரியமானவர்களே, சாத்தான் இவ்வுலகில் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் மூலமாக அவனுடைய இறுதி தோல்வி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டுவிட்டது என்பதை நம்முடைய மனதில் நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். சிலுவையில் கிறிஸ்துவானவர் இருளின் வல்லமைகளின் மீது வெற்றி பெற்று விட்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது: பிசாசானவன் அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தின்படியாக சாத்தானின் இறுதி தீர்ப்பு உறுதியானது, உறுதி செய்யப்பட்டு விட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே விசுவாசிகளான நாம் வெற்றிக்காக போராடுவதில்லை. மறுபடியும் சொல்லுகிறேன், விசுவாசிகளான நாம், தேவ பிள்ளைகளான நாம் வெற்றிக்காக போராடுவதில்லை. மாறாக கிறிஸ்துவில் ஏற்கனவே பெறப்பட்ட வெற்றியிலிருந்தே போராடுகிறோம். மாறாக கிறிஸ்துவில் ஏற்கனவே பெறப்பட்ட வெற்றியிலிருந்தே போராடக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை நம்முடைய மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளான நாம் பயத்தில் வாழ வேண்டிய தேவையில்லை, அவசியமில்லை. சாத்தான் நம்மை தாக்கக்கூடும், மாற்று கருத்து இல்லை. ஆனால் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்களை அவனால் வெல்ல முடியாது என்பதை நம்முடைய நினைவில் நிறுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய நம்பிக்கை நம்முடைய ஆற்றலின் பலத்தின் மீதல்ல, இயேசு கிறிஸ்துவின் மீதே எப்பொழுதும் இருக்க வேண்டும். அப்படியாக ஒரு கிறிஸ்தவரின் பாதுகாப்பு அல்லது நம்முடைய பாதுகாப்பு கிறிஸ்துவின் நிறைவு செய்யப்பட்ட கிரியை, தேவனின் வாக்குத்தத்தங்கள் மற்றும் பரிசுத்த ஆவியின் வல்லமை ஆகியவற்றில் அடங்கியுள்ளது என்பதை நம்முடைய நினைவில் நிறுத்தி கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நாம் பார்த்த இந்த சாத்தான் என்கிற தலைப்பின் சில முடிவுரை காரியங்களை நாம் பார்த்து இந்த காணொளியை நிறைவு செய்யலாம். சாத்தான் உண்மையானவனாக இருக்கிறான். அதாவது அவன் ஆழ்தத்துவமுள்ள ஒரு நபராக இருக்கிறான். அவன் ஆபத்தானவனாக இருக்கிறான் மற்றும் அவன் வஞ்சகம் நிறைந்தவனாக இருக்கிறான். அவன் மக்களை கடவுளிடமிருந்து விலக்கி பாவம் மற்றும் அவிசுவாசத்தின் மூலம் அவர்களின் வாழ்க்கையை அழிக்க முயற்சிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆயினும் நம்முடைய பரிசுத்த வேதாகமம் ஒரு மகத்தான உண்மையை நமக்கு அறிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த மகத்தான உண்மை என்னவெனில், இயேசு கிறிஸ்து அவனை ஏற்கனவே சிலுவையில் வெற்றி கொண்டு விட்டார் என்பதுதான். இயேசு கிறிஸ்து அவனை ஏற்கனவே சிலுவையில் வெற்றி கொண்டு விட்டார் என்பதுதான்.
எனவே தேவனுடைய பிள்ளைகளான நாம் ஆவிக்குரிய விதத்தில் விழிப்புடன் இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையில் உறுதியாக நிற்க வேண்டும். சோதனையை எதிர்த்து நிற்க வேண்டும், போராட வேண்டும். மேலும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து அனுதினமும் நாம் நடக்க வேண்டும், வாழ வேண்டும். பிரியமானவர்களே, ஒன்றை மட்டும் அழுத்தமாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைப்பவர்களுக்கே வெற்றி என்பது சாத்தியமாகும். இந்த சாத்தானுக்கு எதிரான போரில் வெற்றி என்பது இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைப்பவர்களுக்கே உரியதாக, சாத்தியமானதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ரோமர் 16வது அதிகாரம் 20வது வசனம் கூறுவது போல, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் அல்லது நம்முடைய கால்களின் கீழே நசுக்கி போடுவார். எனவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் நாம் தைரியத்துடனும் உறுதியுடனும் உண்மையுடனும் வெற்றியுடனும் வாழ்வோமாக. தேவன் நம்மை சகல தீங்குக்கும் விலக்கி சாத்தானுக்கு எதிரான இந்த போராட்டத்தில் வெற்றி பெற உதவுவாராக. தேவனுடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக.